நெக்ஸ்ட் நாம பார்க்க போற டாபிக் அண்ட் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் மெயின் மெத்தட் இன் ஜாவா. ஜென்ரலாகவே ப்ரோக்ராமிங் சைடு ஒருத்தவனோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான்னா அவன் ஸ்டார்ட் பண்ணுற லாங்குவேஜ் சியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் த பீப்புள் சி லாங்குவேஜில் தான் அவங்களோட ப்ரோக்ராமிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் சி முடிச்ச உடனே C++ போவாங்க மேபி, பட் எல்லாரும் அப்படி தான் போவாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் C++ முடிச்ச உடனே எய்தர் பைத்தான் ஆர் ஜாவாக்கு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. பட் நாமெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட், சி முடிச்சோடனே டேரெக்டாக பைத்தான் ஆர் ஜாவாக்கு ஜம்ப் ஆயிடுவோம். பட் இந்த மாதிரி சி பேக்ரவுண்ட்லேருந்து வரவன் ஜாவா லாங்குவேஜ்க்கு வந்த உடனே ஜாவா லாங்குவேஜ் அவனுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் இந்த மெயின் மெத்தட் தான். இதே மெயின் மெத்தட் அவன் சி லாங்குவேஜில் எழுதியிருப்பான். பட் எப்படி எழுதியிருப்பான்? சம்திங் லைக் இன்ட் மெயின் ஆர் வாய்டு மெயின் அண்ட் டாட் 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 என்ன கோட் எழுதணுமோ எழுதிட்டு ஃபைனலாக ரிட்டன் 0 முடிஞ்சு. பட் இதே மெயின் மெத்தடை ஜாவாவில் எப்படி எழுதுவோம்? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அண்ட் ஸ்ட்ரிங்கரே ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நாம் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே பண்ணிடுவோம். இதுவும் அதே மெயின் மெத்தட் தான், இதுவும் அதே மெயின் மெத்தட் தான். இங்கேயும் இதுதான் என்ட்ரி கேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், இங்கேயும் அதுதான் என்ட்ரி கேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். பட் இந்த மெத்தடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜாவாவில் இந்த பாய்லர் பிளேட் கோட் ரொம்ப ரொம்ப அதிகம் சி கூட கம்பேர் பண்ணும்போது. இதை பார்த்த உடனே நிறைய பேர் ஜாவா லாங்குவேஜ் ஒரு டஃபஸ்டான லாங்குவேஜ் தான், ஜாவாவோ படிக்கணுமா, ஏன் ஜாவா இவ்வளோ டஃபாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் படுவாங்க. பட் இந்த மெயின் மெத்தடை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தோம்னா இந்த மெயின் மெத்தட் நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான மெத்தடாகவே இருக்காது. அண்ட் இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங், எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரிஞ்சிடும். நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன் அண்ட் இந்த லைன் நிறைய டைம் நான் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஆஸ் அ ஜாவா டெவலப்பராக ஜாவா வெர்ஷன் கூட டச்சில் இருக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மெயின் மெத்தட் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் தட். ஆக்சுவலாக மெயின் மெத்தட் நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிப்போம், டெமோன்னு வச்சுக்கிற அந்த கிளாஸோட நேமை. அண்ட் இதுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array arguments and இதுக்குள்ள system dot out dot print ln hello end of bracket ஒரு ஹலோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ கூட எழுதணும். ஆமாம் தானே? அப்போ தான் எனக்கு அந்த ஹலோங்கிற டெக்ஸ்டே பிரிண்ட் ஆகும். பட் இதெல்லாம் எப்போ? JDK 25க்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த ட்ராமாலாம் நம்மளுக்கு. JDK 25ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் விட்டாங்க. அதில் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது பாய்லர் பிளேட் கோடை கம்மி பண்ணணும்னு. நான் இப்போ ஒரு கோட் எழுதுறேன், இது எந்த லாங்குவேஜ்னு ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணுங்க. void main io dot println hello. இது சி லாங்குவேஜா இல்லை C++ஆ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு புது லாங்குவேஜா? ஆஹா, இதுவும் நம்ம ஜாவா லாங்குவேஜ் தான். ஸோ இந்த சின்டெக்ஸ் தான் JDK 25ல அவங்க விட்ட மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸ் படி நம்ம கொடுத்த இந்த பாய்லர் பிளேட் கோட் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சென்ஸ் ப்ரோக்ராமர் லெவலுக்கு அது கிடையாது. பட் நம்ம கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பைலர் அகைன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும் அண்ட் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினை என்னோட கம்பைலர் கொடுத்துக்கும். பட் ஆஸ் அ ப்ரோக்ராமராக நான் கொடுக்க தேவையில்லை. சரி, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ். இது என்னன்னே புரியலனாலும் இதுக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ நேரம் கோட் எழுதிட்டு இருந்தோம். பட் ஹேவ் அ லுக் அட் திஸ் ப்ரோக்ராம். சிம்பிள். வாய்டு மெயின் io dot println hello. இது கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அண்ட் ஜாவாக்கு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் டைம் வரானா இதை பார்த்தா ஒன்றும் ரொம்பலாம் பயப்பட மாட்டான். அண்ட் ஹீ வில் ஃபீல் லைக் ஜாவாவும் சி மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிப்பான். சி சிம்பிளான லாங்குவேஜா? மேபி, பட் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. பட் ஃபைன். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஸ்டன்ஸ் மெயின் மெத்தட்னு சொல்லுவோம். பிகாஸ் இங்கே ஸ்டாட்டிக்குங்கிற கீவேர்டு இல்லை, இன்ஸ்டன்ஸ் மெயின் மெத்தட், இது ஸ்டாட்டிக் மெயின் மெத்தட். பட் இந்த சின்டெக்ஸ் நான் JDK 25ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இவ்வளோ நேரம் போட்ட கோடு எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி தான் போட்டுட்டு இருந்தோம். இது ஜஸ்ட் விட்டுருக்காங்க. பட் ஆனால் நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிறதுமே இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறது இல்லை. இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கோடும் எழுத போகிறோம். இந்த ஜாவா 25 ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம லேட்டர் பார்த்துக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜாவா 25ல மெயின் மெத்தடை எவ்வளோ சிம்பிளாக மாற்றிருக்காங்கன்னு. நம்ம வெர்ஷன் கூட டச்சில் இல்லாமல் இருந்தால் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் நம்ம கடைசி வரைக்கும்
கிளாஸ், டெமோ, பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்டு மெயின், ஸ்ட்ரிங் அரே, ஆர்குமெண்ட், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருந்திருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இன் கேஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, பிகாஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுமே JDK 25 தான். அப்போ இந்த வெர்ஷனில் அந்த கோட் பக்காவாக ரன் ஆகும். வாய்டு மெயின் IO டாட் பிரிண்டெல்என் ஹலோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோடை கம்பைல் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிளாஸை நம்ம ரன் பண்ணலாம். அண்ட் தென் எனக்கு அவுட்புட்டில் ஹலோன்னு வந்துடுச்சு. இந்த மெயின் மெத்தட் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. பப்ளிக் இல்லை, ஸ்டாட்டிக் இல்லை, அண்ட் அது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் ஆனால் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் இல்லை, அண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ங்கிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எழுத தேவையில்லை. பட் ஸ்டில் எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் JDK 25ல வந்து ஒரு ஃபீச்சர். இதை நம்ம இன்ஸ்டன்ஸ் மெயின் மெத்தட்னு சொல்லுவோம். பட் இதை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க எதனால ஜாவா லாங்குவேஜோட வெர்ஷன் கூட டச்சில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம இப்போ தான் ஒன்று பார்த்தோம், JVM எப்பயுமே மெயின் மெத்தடை இந்த ப்ரோட்டோடைப்பில் தான் சர்ச் பண்ணணும். எந்த ப்ரோட்டோடைப்? பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array arguments. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why always this prototype? எதனால எப்பயுமே இந்த ப்ரோட்டோடைப்ல இருக்க மெத்தடை என்னோட JVM தேடுது? அண்ட் இந்த மாதிரி மெயின் மெத்தட் இல்லைன்னா எதனால எனக்கு எரர் கொடுக்குது? செகண்ட், மெயின் மெத்தடோட நேமை என்னால் மாற்றி வச்சுக்க முடியுமா? அது ஒரு மெத்தடு தானே. மெத்தடோட நேம் தான் ஐடென்டிஃபையர். அப்போ ஐடென்டிஃபையருக்கு நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி என் இஷ்டத்துக்கு நேம் வச்சுக்கலாமா? கேன் வி சேஞ்ச் மெயின் மெத்தட் நேம்? இந்த பப்ளிக்னா என்னது? எதுக்கு இந்த பப்ளிக்கை நம்ம கொடுத்துருக்கோம்? அப்படி பப்ளிக் கொடுக்கலனா என்ன ஆகும்? அண்ட் சேம் ஃபார் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா என்னது? எதுக்கு ஸ்டாட்டிக்கை கொடுத்துருக்கோம்? அந்த ஸ்டாட்டிக் கொடுக்கலனா என்ன ஆகும்? வாய்டு. எதனால ரிட்டர்ன் டைப் எப்பயுமே வாய்டா மட்டும் கொடுக்குறோம்? எங்க இன்ட்டு கொடுக்கக்கூடாதா? ஃப்ளோட்டு கொடுக்கக்கூடாதா? டபுள் கொடுக்கக்கூடாதா? அண்ட் 6th ஒன், இந்த ஸ்ட்ரிங் அரே ஆர்க்ஸ்னா என்னது? ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இந்த ப்ரோட்டோடைப்பை பார்த்த உடனே நம்மளுக்கு வரலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா எதனால மெயின் மெத்தட் ஜாவால இவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் இதுக்கப்புறம் மெயின் மெத்தட் இவ்வளோ பெருசு இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த கொஸ்டினுக்கு 1 by 1 நம்ம இப்போ ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதனால எப்பயுமே இந்த ப்ரோட்டோடைப்பை நம்ம யூஸ் பண்றோம்? நம்மளோட கிளாஸை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா? JVM தான் நம்மளோட கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணும். JVMனு என்னது? ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நாம் ஒரு யூஸராக எழுதுகிற ப்ரோக்ராம் மாதிரி JVM அப்படிங்கிறதும் ஜாவா பீப்புள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம்குள்ள அவங்க ஸ்பெசிஃபை பண்ண ப்ரோட்டோடைப் தான் நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ப்ரோட்டோடைப். ஸோ JVM எப்பெல்லாம் வந்து ஒரு கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணுதோ அது கூப்பிட வேண்டிய மெத்தட் தான் மெயின் மெத்தட். அண்ட் அந்த மெயின் மெத்தட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் JVM அப்படின்னா இதுக்குள்ள நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த மெயின் மெத்தடுக்கான காலிங் ஸ்டேட்மெண்ட்டும் எழுதியிருப்பாங்க. இந்த மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அப்புறம் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸோட தான் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணதுனால தான் என்னோட JVM ஒவ்வொரு கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் இந்த ப்ரோட்டோடைப்ல இருக்க மெயின் மெத்தடை தேடுது. ஸோ இந்த JVM எங்கே இருக்கும்? ஸோ நம்ம JDK இன்ஸ்டால் பண்ணும் போது JDKயோட பாட்டை JVMும் வந்துடும். ஸோ நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா சம்திங் லைக் C:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஜாவா, JDK, இந்த லொக்கேஷனில் என்னோட JVMும் எங்கேயாச்சும் இருக்கும். கிளியரா? JVM அப்படிங்கிறதும் ஆல்ரெடி எழுதி வச்ச ஒரு ப்ரோக்ராம் தான். ஆல்ரெடி அவங்க ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி அதில் அவங்க கூப்பிட வேண்டிய மெத்தட் மெயின் மெத்தட். அண்ட் இந்த மெயின் மெத்தட் இந்த ஃபார்மில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு டைமும் JVM மெயின் மெத்தடை இந்த ப்ரோட்டோடைப்லேயே தேடுது. நம்ம ஒரு கிளாஸை ஜாவா அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணுவோம். இதை வந்து ஆக்சுவலாக ஜாவா லான்ச்சர்னு சொல்லுவோம். இந்த கமெண்ட் தான் என்னோட JVM லான்ச் பண்ணும். அந்த JVM லான்ச் ஆனதுக்கப்புறம் என்னோட மெயின் மெத்தட் அந்த கிளாஸ்க்குள்ள எங்கே இருக்குது அண்ட் இந்த ப்ரோட்டோடைப்பில் இருக்கா அப்படின்னு பார்க்கும். எல்லாம் ஓகேவா இருந்தால் அந்த மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நம்மளோட செகண்ட் கொஸ்டின், மெயின் மெத்தடோட நேமை சேஞ்ச் பண்ண முடியுமா? நம்ம இப்போ தான் பார்த்தோம் JVM அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம்குள்ளே அவங்க கால் பண்ணியிருக்க மெத்தட் மெயின். அப்போ மெத்தட காலிங் மெயின்னு இருந்துச்சுன்னா அந்த மெத்தடும் மெயினுங்கிற நேமில் தான் இருக்கணும். இல்லை நான் அந்த மெத்தடோட நேமை மாற்றணும் அப்படின்னா இந்த JVMஐ நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த மெயினுங்கிற நேமை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நான் கோட் எழுதும் போதும் மெயினுங்கிற நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
பட் இது தியரட்டிக்கலாக தான் பாசிபிள். ஒரு ஜேவிஎம்குள்ள இருக்க கஸ்டமைசேஷனை நாம பண்ணா நம்மளோட கோடுலையும் மெயின் மெத்தடுக்கு பதிலாக நம்ம என்ன நேம் அங்கே கஸ்டமைஸ் பண்ணமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். பட் நாம நம்மளோட கஸ்டம் ஜேவிஎம் எல்லாம் இப்போ டிசைன் பண்ண போறது இல்லை. நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், எதனால மெயின் மெத்தட் எப்பயுமே பப்ளிக்காக இருக்கு? ஒய் ஆல்வேஸ் பப்ளிக்? ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் நம்மளோட ஜேவிஎம் எங்கே இருக்கும், நம்ம ஜேடிகேவோட ஒரு பட்டா இருக்கும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண ஜேடிகே என்னோட சி டிரைவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நான் இப்போ எழுதிட்டு இருக்க கோட் எல்லாமே என்னோட டி டிரைவ்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்குள்ள நிறைய கிளாஸ் எழுதுவேன். ஆனால் அந்த கிளாஸை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த கிளாஸ்க்குள்ள தான் மெயின் மெத்தடும் இருக்கும். இந்த கிளாஸை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா? ஜேவிஎம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவா. இந்த ஜேவிஎம் எங்க இருக்கு? சி கோலன்ல இருக்கு. பட் நான் எழுதின ப்ரோக்ராம் எங்க இருக்கு? டி கோலன்ல இருக்கு. சி கோலன்ல இருக்க ஜேவிஎம் டி கோலன்ல இருக்க என்னோட கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எப்படி பாசிபிள்? இது பாசிபிள் பிகாஸ் நான் அந்த மெயின் மெத்தடை பப்ளிக்னு தான் போட்டிருக்கேன். ஸோ பப்ளிக்னு நம்ம எதுக்கு போடுறோம்னா, என்னோட ஜேவிஎம் என் மிஷின்ல எந்த லொகேஷன்ல இருந்தாலும் நான் எழுதுற கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பப்ளிக்னு போடுறோம். பப்ளிக்னா இதோட விசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ எங்க வேணாலும் இதோட விசிபிலிட்டி இருக்கும் அண்ட் இது ஈஸியாக நம்மளால ஆக்சஸும் பண்ண முடியும். ஸோ ஜேவிஎம் எங்க இருந்து வேணாலும் என்னோட கிளாஸை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட மெயின் மெத்தடை பப்ளிக்னு போடுறோம். அப்படி பப்ளிக் அப்படின்னு போடலன்னா என்னோட ஜேவிஎம்மால என்னோட மெயின் மெத்தடை கால் பண்ண முடியாது அண்ட் என்னோட ப்ரோக்ராமே ரன் ஆகாது. இதனால தான் நம்ம எப்பயுமே மெயின் மெத்தடை பப்ளிக்னு போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், எதனால எப்பயுமே ஸ்டாட்டிக்? ஏன் ஸ்டாட்டிக் இல்லாம மெயின் மெத்தட் எழுத முடியாதா? இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின். அகைன் என்னோட ஜேவிஎம் மெயின் மெத்தட் தான் ரன் பண்ணுவா. நான் ஜாவா டெமோ இப்படின்னு என்னோட கிளாஸை ரன் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் என்னோட மெயின் மெத்தடை இன்னும் கால் ஆகல. இந்த மெயின் மெத்தடை இந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னோட ஜாவா லான்ச்சர் ஜேவிஎம் லான்ச் பண்ணி ஜேவிஎம் கால் பண்ண போகுது. அப்போ இந்த ஸ்டேஜில் நான் எந்த ஆப்ஜெக்ட்டுமே கிரியேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் என்கிட்ட எந்த ஆப்ஜெக்ட்டுமே இருக்காது. ஆப்ஜெக்ட் இல்லாமையுமே ஒரு மெத்தடை நான் கால் பண்ணணும்னா அந்த மெத்தடை நான் என்னன்னு போட்டிருக்கணும்? ஸ்டாட்டிக்னு தான் போட்டிருக்கணும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டாட்டிக் இஸ் நோவேர் ரிலேட்டட் டு ஆப்ஜெக்ட். அது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடாக இருந்தால் கம்பல்சரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அந்த மெத்தடை நம்ம கால் பண்ண முடியும். பட் மெயின் மெத்தடே இப்போதான் கால் ஆக போகுது. நான் எங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி அதை கால் பண்றது? இந்த மாதிரி செட்டப் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கே டைம் அதிகம் எடுக்கும். அதனால தான் நம்ம ஸ்டாட்டிக்னு போட்டிருக்கோம். ஸ்டாட்டிக்னு கொடுத்ததுனால என்னோட மெயின் மெத்தடை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே என்னால் கால் பண்ண முடியும். அதனால தான் மெயின் மெத்தட் ஆல்வேஸ் ஸ்டாட்டிக். ஃபிஃப்த் கொஸ்டின், என்னோட மெயின் மெத்தட் எதனால எப்பயுமே வாய்டா இருக்கு? ஏன் இன்டா இருக்கக்கூடாது, ஏன் ஃப்ளோட்டா இருக்கக்கூடாது? இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் கொஸ்டின். ஆக்சுவலா அந்த ரிட்டர்ன் டைப் எதை ஸ்பெசிஃபை பண்ணும்? என்னோட மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றது தான் அந்த ரிட்டர்ன் டைப். ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணவங்க அந்த ரிட்டர்ன் வேல்யூஸை வச்சு அவங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லான ஒர்க் இருந்தால் பண்ணுவாங்க. பட் என்னோட மெயின் மெத்தடை கால் பண்றது யாரு? ஜேவிஎம். அப்ப நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணா அந்த வேல்யூவை வச்சு ஜேவிஎம் என்ன பண்ண போகுது? ஜேவிஎம் ஏதாச்சும் கால்குலேஷன் பண்ண போகுதா? இல்லை ஜேவிஎம் அந்த நம்பரை வச்சு ஏதாச்சும் ஸ்கொயர் ஆஃப் த நம்பர், சம் ஆஃப் த நம்பர் கண்டுபிடிக்க போகுதா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம வாய்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். பிகாஸ் நான் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணாலும் என்னோட மெயின் மெத்தடை கால் பண்ண ஜேவிஎம்க்கு அந்த ரிட்டர்ன் வேல்யூ தேவையில்லை. ஸோ நான் எதையுமே இப்போ ரிட்டர்ன் பண்ணவும் தேவையில்லை. அதனால தான் என்னோட மெயின் மெத்தடை வாய்டுன்னு போட்டிருக்கோம். சிக்ஸ்த் ஒன், எப்போ அந்த நேம் ஆல்வேஸ் மெயினாக இருக்கு? இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஜேவிஎம் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம்குள்ள அவங்க மெயின்ங்கிற மெத்தடை தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கால் பண்ண மெத்தட் தான் என்னோட கிளாஸ்க்குள்ளே என்னோட ஜேவிஎம் தேடும். அப்போ நான் மெயினுங்கிற நேம் தான் கொடுக்கணும். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், இந்த ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ், இதை நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ஒரு நியூ கான்செப்ட் கிடையாது. நம்ம சி ப்ரோக்ராம் படிச்சிருந்தா இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அந்த சி ப்ரோக்ராம்லையுமே இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட நெக்ஸ்ட் மாடியூல்ல நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை ஒரு செப்பரேட் டாப்பிக்காகவே படிப்போம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால மெயின் மெத்தட் இவ்வளோ பெருசு இருக்கு அண்ட் அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங்னு. பப்ளிக், இதனால பப்ளிக்னு கொடுக்குறோம் பிகாஸ் என்னோட ஜேவிஎம் எங்க இருந்து வேணாலும் என்னோட மெயின் மெத்தடை கால் பண்ற மாதிரி இருக்கணும். அதனால தான் பப்ளிக்னு கொடுக்குறோம். இதனால ஸ்டாட்டிக்னு கொடுக்குறோம் பிகாஸ் மெயின் மெத்தடே கால் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்ட்டுமே நம்ம கிட்ட இருக்காது. அப்போ ஆப்ஜெக்டே இல்லாமல் ஒரு மெத்தடை கால் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாக தான் இருக்கணும். அண்ட் இதனால வாய்டு, என்னோட மெத்தடை கால் பண்றது ஜேவிஎம். ஜேவிஎம்க்கு நான் ஏதாச்சும் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணா அந்த வேல்யூ வச்சு அது எதுவுமே பண்ண போறது இல்லை. அதனால தான் நம்ம வாய்டுன்னு கொடுக்குறோம். அண்ட் எதனால மெயின்? பிகாஸ் ஜேவிஎம்குள்ள அவங்க கால் பண்ணியிருக்க மெத்தட் மெயின் தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்போ அது தேடுறதும் மெயினுங்கிற நேம் வச்ச மெத்தட் தான் தேடும். அண்ட் அந்த ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். நம்ம இதை பற்றி செப்பரேட்டாக பார்ப்போம். பப்ளிக், ஸ்டாட்டிக், void,
மெயின் string array ஆர்குமெண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு மெயின் மெத்தடோட ப்ரோட்டோடைப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ப்ரோட்டோடைப் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். இதுல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் என்னோட ஜேவிஎம் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அப்ப இது உடனே எனக்கு ரன் டைம் எரர் தான் த்ரோ பண்ணும். என்ன எரர் வரும் ரன் டைம்ல? நோ சச் மெத்தட் எரர். என்ன மெத்தட்? மெயின் மெத்தட். பட் என்னதான் இந்த ப்ரோட்டோடைப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சில சேஞ்சஸ் எல்லாம் ஸ்டில் அக்செப்டட். அது என்ன மாதிரியான சேஞ்சஸ்னா இப்ப பார்க்க போறோம். சேஞ்ச் நம்பர் 1, ஆர்டர் ஆஃப் மாடிஃபையர்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதாவது மாடிஃபையர்ஸோட ஆர்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம கீவேர்ட்ஸ் படிக்கும்போது மாடிஃபையர்ஸ்க்கு யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் மொத்தம் 11 இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்தோம். இதுல இந்த பப்ளிக் அப்படிங்கிறது மாடிஃபையர்ஸ்க்கு யூஸ் பண்ற கீவேர்ட், ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதும் மாடிஃபையர்ஸ்க்கு யூஸ் பண்ற கீவேர்ட். இந்த மாடிஃபையர்ஸோட ஆர்டர் எனக்கு முக்கியம் இல்லை. எது வேணாலும் ஃபர்ஸ்ட் வரலாம், எது வேணாலும் செகண்ட் வரலாம். அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் string array arguments. இது கரெக்டா? கரெக்ட் தான். அண்ட் static public void main string array arguments. இது கரெக்டா? இதுவும் கரெக்ட் தான். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆர்டர் ஆஃப் மாடிஃபையர்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளோட சேஞ்ச் 1 அண்ட் சேஞ்ச் 2. இந்த ஸ்ட்ரிங் அரேவை நம்ம அரேக்கான பாசிபிள் டிக்ளரேஷன் எல்லாத்துலேயும் எழுதிக்கலாம். ஒரு அரேவை நம்ம எப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ணலாம்? டேட்டா டைப் ஸ்கொயர் பிராக்கெட் array name, or else data type square bracket array name, or else data type array name square bracket. இந்த மூணுமே ஒரு 1D அரேக்கான பாசிபிள் டிக்ளரேஷன் தான். இந்த 3 ஃபார்ம்ல எந்த ஃபார்ம்ல வேணாலும் இந்த ஸ்ட்ரிங் அரேவை நம்ம எழுதிக்கலாம். அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ARGS. இது கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ARGS. இது கரெக்டா? எஸ், அஃப்கோர்ஸ் இதுவும் கரெக்ட் தான். அண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARGS அரே. இது கரெக்டா? எஸ், இதுவும் கரெக்ட் தான். சேஞ்ச் நம்பர் 2 என்னது? அரேவை நம்ம எந்த அக்செப்டபிள் ஃபார்ம்ல வேணாலும் எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட சேஞ்ச் நம்பர் 2. அண்ட் நம்மளோட சேஞ்ச் நம்பர் 3, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ARGS. இந்த ARGSங்கிறது என்னது? இது ஆக்சுவலா நம்ம கோட்ல யூஸ் பண்ணியிருக்க ஒரு நேம் ஐடென்டிஃபையர். தெளிவா சொல்லணும்னா இது ஒரு பராமீட்டர். ஸோ நம்ம நேமிங்க ஐடென்டிஃபையர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்ன நேமிங்க வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஏஆர்ஜிஎஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ஏபிசி கொடுத்துக்கலாம், இல்லை ஏஆர்ஜி கொடுத்துக்கலாம், இல்லை B2E கொடுத்துக்கலாம். எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சேஞ்சும் நம்மளுக்கு அக்செப்டபிளான ஒரு சேஞ்ச் தான். அண்ட் சேஞ்ச் நம்பர் 4, அரே இருக்க இடத்துல நம்ம அந்த அரேக்கு பதிலா வேற ஆர்க வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ARGS. இதுதான் நம்ம எழுதிட்டு இருக்க மெயின் மெத்தட். இதுல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங், இந்த அரேக்கு பதிலா நான் இதை வேற ஆர்கால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ARGS. இது கரெக்டான மெயின் மெத்தடான்னு பார்த்தா எஸ், 100% பக்கா. இந்த 3 டாட்டா தான் நம்ம வேர் ஆர்க் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வேரியபிள் ஆர்குமெண்ட் மெத்தட்ஸ். பட் டோன்ட் வரி, இதை நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம், இதே மாடியூலையே பார்ப்போம். அண்ட் நம்மளோட சேஞ்ச் நம்பர் 5, மெயின் மெத்தட் கூட ஆல்ரெடி நம்ம 2 மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பப்ளிக்ங்கிற மாடிஃபையர், ஸ்டாட்டிக்ங்கிற மாடிஃபையர். இது இல்லாம இன்னும் சில மாடிஃபையர்ஸும் நம்மளுக்கு அலவுட் தான். இப்போ நான் ஒரு மெயின் மெத்தட் எழுதுறேன், இது கரெக்டா தப்பா அப்படின்ட்டு கெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு மெயின் மெத்தடை நீங்க முன்னாடி கண்டிப்பா எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. கிளாஸ் டெமோ ஸ்டாட்டிக் ஃபைனல் synchronized public void main string array arguments.
ஸோ இந்த மெயின் மெத்தட் கரெக்டா தப்பா? நம்ம இந்த மாதிரி ஒரு மெயின் மெத்தட் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிறதுனால மட்டும் இந்த மெயின் மெத்தட் தப்பாயிடாது. இந்த மெயின் மெத்தடும் எனக்கு 100% ஒரு வேலிடான மெயின் மெத்தட் தான். பப்ளிக் ஸ்டாட்டிக் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க மாடிஃபையர். இது இல்லாமல் இந்த ஃபைனல் சிங்க்ரனைஸ் இந்த மாடிஃபையர்ஸையும் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால என்னோட ப்ரோட்டோடைப்பில் எந்த சேஞ்சும் வராது. ஸோ இது உங்களுக்கு புரியணும்னா இந்த ஃபைனல் மாடிஃபையர் என்ன பண்ணும், சிங்க்ரனைஸ்ட் மாடிஃபையர் என்ன பண்ணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதை நம்ம மாடியூல் 3ல மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதுவும் ஒரு வேலிடான மெயின் மெத்தட் தான். இந்த 2 மாடிஃபையரை நம்ம மெயின் மெத்தட் கூட யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மெயின் மெத்தடோட ப்ரோட்டோடைப் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த 5 சேஞ்சஸும் அலவுடு தான். இந்த 5 சேஞ்ச் நம்ம பண்ணால் நம்மளோட மெயின் மெத்தட் நோ சச் மெத்தட் கோலன் எரர் அப்படிங்கிற எரர் வராது. நம்மளோட மெயின் மெத்தட் கண்டிப்பாக கம்பைல் ஆகும், ரன்னும் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாவா 1.7 வெர்ஷனில் மெயின் மெத்தடில் என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 1.7 வெர்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின் மெத்தட். ஃபர்ஸ்ட், ஜாவா 1.7க்கு முன்னாடி வரைக்கும் மெயின் மெத்தடில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ என்னோட ஜேவிஎம் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அது நம்மளுக்கு த்ரோ பண்ணுற எரர் என்னவா இருந்துச்சுன்னா நோ சச் மெத்தட் எரர் கோலன் மெயின். இந்த எரர் மெசேஜ் தான் என்னோட ஜேவிஎம் ரன் டைமில் த்ரோ பண்ணும் ஜாவா 1.7 வெர்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். பட் ஜாவா 1.7 வெர்ஷன்ல இருந்து நம்மளுக்கு எலாபரேட்டடான பட் ஜாவா 1.7 வெர்ஷன்ல இருந்து நம்மளுக்கு கிளியரா ஒரு எலாபரேட்டடான எரர் மெசேஜ் பிரிண்ட் ஆகும். என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகும்னா மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் கிளாஸ். எந்த கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட்ல இஷ்யூ ஃபேஸ் பண்ணுச்சோ அந்த கிளாஸோட நேம் இங்க வரும். அண்ட் ப்ளீஸ் டிக்ளேர் த மெயின் மெத்தட் as public static void main string array args. இந்த மாதிரி ஒரு தெளிவான எரர் மெசேஜ் நம்மளுக்கு 1.7 வெர்ஷன்ல இருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main அந்த ஸ்ட்ரிங் அரே args நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோடை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணலாம். ரன்னும் ஆயிடுச்சு. எதனால கெஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஜேடிகே வெர்ஷன் ஜேடிகே 25. அந்த ஜேடிகே 25 வெர்ஷனில் இந்த மெயின் மெத்தட் அலவுட். இப்போ நான் ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இந்த மெயின் மெத்தட் அலவுட். பப்ளிக்கை ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த மெயின் மெத்தட் அலவுட். கிளாஸே ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த மெயின் மெத்தட் அலவுட். பிகாஸ் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜேடிகே 25 அண்ட் ஜேடிகே 25ல மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் அவங்களே குறைச்சிட்டாங்க. பட் விஷயம் என்னன்னா மெயின் மெத்தட் ப்ராப்பர் சின்டெக்ஸ்ல இல்லைன்னா நம்மளுக்கு இந்த எரர்லாம் வரும். ஃபைன், நம்ம மெயின் மெத்தடோட நேமை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம நேமை சேஞ்ச் பண்ணால் நம்மளால இந்த எரரை பார்க்க முடியும். Compact source file does not have main method in the form of void main or void main string. அண்ட் இந்த எரர் மெசேஜுமே ஜாவா 25க்கு ரிலேட்டடான எரர் மெசேஜ் தான். நம்ம ஆன்லைன் கம்பைலரில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஆன்லைன் கம்பைலரில் லேட்டஸ்ட் ஜாவா வெர்ஷன்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதில் இந்த ஸ்ட்ரிங் அரே இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓ, சர்ப்ரைசிங்லி இந்த பீப்பிள் ஜாவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வச்சிருக்காங்க போல. அதனால தான் நம்மளுக்கு கோட் கம்பைல் ஆகி ரன்னும் ஆகி அவுட்புட் வருது. நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், ரன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். பட் ஆன்லைன் கம்பைலர்ஸில் ரன்னனே அவங்க ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இன்டர்னலாக அதுவே கம்பைலும் பண்ணிடும், ரன்னும் பண்ணிடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால அந்த எரர் மெசேஜ் எங்கேயும் பார்க்க முடியல. வேற ஏதாச்சும் ஆன்லைன் கம்பைலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ இதுலேயும் நான் அகைன் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். மேபி நம்மளுக்கு லக் இருந்தால் அந்த எரர் மெசேஜை பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்மளால அந்த எரர் மெசேஜை பார்க்க முடியுது. பிகாஸ் இந்த பீப்புள் என்ன வெர்ஷன் ஷிஃப்ட் பண்ணல போல. மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் கிளாஸ் மெயின். ப்ளீஸ் டிஃபைன் த மெயின் மெத்தட் as பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நான் ரன் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த கோட் கம்பைல் ஆகிருக்கும். கம்பைல் ஆகி முடிச்ச உடனே ரன் ஆக ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ என்னோட ஜேவிஎம் மெயின் மெத்தடை தேடும் போது இந்த ப்ரோட்டோடைப்ல இருக்க மெயின் மெத்தட் அதுக்கு கிடைக்கல. அதனால தான் இந்த எரர் வந்திருக்கு. பட் நம்ம ஜாவா 25ல இந்த சின்டெக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். அதனால தான் நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணும்போது நம்மளால இந்த எரரை பார்க்க முடியல. பிகாஸ் நாம இன்ஸ்டால் பண்ணது JDK 25 தான். அண்ட் இந்த ஆன்லைன் ஜிடிபி கம்பைலர்லையும் இந்த பீப்புள் லேட்டஸ்ட் கம்பைலர் தான் வச்சிருப்பாங்க போல. நம்மளால அந்த எரரை பார்க்க முடியல. பட் இந்த ப்ரோக்ராமர்ஸ் வெப்சைட்ல நம்மளால இந்த எரரை பார்க்க முடியுது, விச் மீன்ஸ் இவங்க இன்னும் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகல. நெக்ஸ்ட், ஜாவா 1.7 வெர்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் மெத்தட் ஒரு கம்பல்சரியான விஷயம் கிடையாது. பட் ஜாவா 1.7 வெர்ஷன்ல இருந்து என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா கண்டிப்பாக மெயின் மெத்தட் என்னோட கிளாஸ்ல இருந்தே ஆகணும். இப்போ நான் எழுதுற போகிற கோடை பாருங்க. கிளாஸ் மெயின், ஒரு ஸ்டாட்டிக் பிளாக், இதுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் system டாட் அவுட் டாட் println hello end of bracket end of bracket. ஸோ இந்த கோடை நான் ஜாவா 7 வெர்ஷனுக்கு முன்னாடி ரன் பண்ணும் போதும் ஜாவா 1.7க்கு பின்னாடி ரன் பண்ணும் போதும் எனக்கு வேற வேற அவுட்புட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஜாவா 1.7க்கு முன்னாடி இதை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைல் வந்து மெயின் டாட் ஜாவா அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ள இந்த கிளாஸ் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த கிளாஸை கம்பைல் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் ஜாவா சி. இதுக்கு பக்கத்தில் கிளாஸ் நேமை கொடுக்கணும், மெயின் டாட் ஜாவா. ஓகே, கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். கம்பைலேஷன் முடிஞ்சோடனே எனக்கு மெயின் டாட் கிளாஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிரும். அந்த கிளாஸை நான் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் என்னது, ஜாவா அப்படிங்கிற கமெண்ட். அதாவது நம்மளோட ஜாவா லான்ச்சர் ஜாவா. இதுக்கு பக்கத்தில் கிளாஸோட நேமை கொடுக்கணும், மெயின். ஸோ என்டர். இப்போ ஜேவிஎம் லான்ச் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை ஆகும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் இருக்கு, என்னது ஸ்டாட்டிக் பிளாக். அப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். எனக்கு அவுட்புட் ஹெலோன்னு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் ஆஃப் மெயின் மெத்தட் ஸ்டார்ட் ஆகும். பட் எனக்கு இங்கே மெயின் மெத்தட் இருக்கா, மெயின் மெத்தட் இல்லை. என்னோட ஜேவிஎம்னால மெயின் மெத்தடை கண்டுபிடிக்க முடியலனா அது ரன் டைம்ல எந்த எரரை த்ரோ பண்ணும், நோ சச் மெத்தட் எரர். என்ன மெத்தட், மெயின் மெத்தட். ஸோ இந்த கோடை ஜாவா 1.7 வெர்ஷன்ஸ்க்கு முன்னாடி நான் எந்த வெர்ஷனில் ரன் பண்ணாலும் என்னோட பிஹேவியர் இப்படி தான் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபைல் கம்பைல் ஆகிடும். எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணால் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். அண்ட் மெயின் மெத்தடை தேடும் போது மெயின் மெத்தட் இல்லை, அதனால நோ சச் மெத்தட் எரர் கோலன் மெயின். இதே ஜாவா 1.7 வெர்ஷன்ல இருந்து ரன் பண்ணால் நம்மளுக்கு பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரம் ஜாவா 1.7. ஸோ இந்த பிஹேவியர் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் டைமில் தான் இருக்குமே தவிர கம்பைலேஷன் டைமில் இருக்காது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஃபைலை நான் கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி மெயின் டாட் ஜாவா. ஃபைன், நோ இஷ்யூஸ், கம்பைல் ஆகிடும். அண்ட் அந்த கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜாவா மெயின் என்டர். ஸோ ஜாவா 1.7ல இருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகணும்னாலே கம்பல்சரி மெயின் மெத்தட் இருக்கணும். பட் என்னோட கிளாஸில் மெயின் மெத்தட் இருக்கா, மெயின் மெத்தட் கிடையாது. அப்போ என்ன வரும், எரர். என்ன எரர், இந்த எரரா, இந்த எரர் 1.7க்கு முன்னாடி வரைக்கும் தான். நம்ம 1.7ல இருந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவான எரர் மெசேஜ் வரும்னு பார்த்தோம். மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் கிளாஸ் மெயின்,
ப்ளீஸ் டிக்ளேர் மெயின் மெத்தட் அஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிற எரர் நமக்கு வரும். இந்த ஸ்டாட்டிக் பிளாக் நம்மளுக்கு ரன்னே ஆகாது. இந்த ஹலோங்கிற அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகாது. இதுதான் என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஃப்ளோவோட ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஜாவா 1.7க்கு முன்னாடியும் 1.7 வெர்ஷன்ல இருந்தும். இப்போ இன்னொரு கோட் எழுதுறேன். இதோட அவுட்புட் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம போன டைம் பார்த்த அதே கோடு தான், ஜஸ்ட் இந்த ஒரு லைன் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க எக்ஸிட் அப்படிங்கிற மெத்தடை எக்ஸிட் கோடோட கூப்பிட்டுருக்கோம். இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துலயே என்னோட ஜேவிஎம்மை ஷட் டவுன் பண்ணிடும். ஜேவிஎம் ஷட் டவுன் ஆனால் அவ்வளோதான், ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் அதுக்கு மேலே நடக்காது. பிகாஸ் என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதே என்னோட ஜாவா விர்ச்சுவல் மிஷின் தான். அதுவே ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் பாசிபிளே கிடையாது. ஸோ இந்த கோடு ஜாவா 1.7க்கு முன்னாடி என்ன பிஹேவியரில் ரன் ஆகும், 1.7க்கு பின்னாடி என்ன பிஹேவியரில் ரன் ஆகும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அகைன் நான் அந்த கிளாஸை அந்த ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி மெயின் டாட் ஜாவா சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல் ஆகிடும். அண்ட் ரன் பண்ணுறேன் ஜாவா மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் அதுக்குள்ளே இருக்கிறது ஹலோ. ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகிடும். அண்ட் ஹலோக்கு அடுத்த லைன் என்ன இருக்குது, சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 அப்படின்னா என்னோட ஜேவிஎம்ஐ இந்த இடத்துலயே ஷட் டவுன் பண்ணு. இந்த இடத்துலயே நம்ம ஜேவிஎம் ஷட் டவுன் பண்ணிட்டா என்னோட ஜேவிஎம் வந்து மெயின் மெத்தடை தேடாது. ஸோ மெயின் மெத்தடை தேடனா தான் நம்மளுக்கு மெயின் மெத்தட் இல்லை அப்படிங்கிற ஒரு எரர் வருது. நம்ம மெயின் மெத்தடையே என்னோட ஜேவிஎம் தேட விடலைன்னா என் ப்ரோக்ராம் அவ்வளோதான், இந்த ஹலோவோட சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும். நம்மளுக்கு அந்த நோ மெத்தட் எரர் அப்படிங்கிற எரர் வராது. இதே ஜாவா 1.7 வெர்ஷனுக்கு அப்புறம் இதை நான் பண்ணால் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் அகைன் கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி மெயின் டாட் ஜாவா. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல் ஆகிடும். ஜாவா மெயின். இதை நான் ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல கம்பல்சரி மெயின் மெத்தட் இருக்கணும். பிகாஸ் ஜாவா 1.7 வெர்ஷனுக்கு அப்புறம் என்னோட ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகணும்னாலே மெயின் மெத்தட் இருக்கா அப்படிங்கிற ஒரு செக்கை பார்த்துட்டு தான் அந்த செக் கம்ப்ளீட் ஆனால் என்னோட எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். இல்லை அந்த செக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனே நடக்காது. என்ன வரும், எரர் தான் வரும். மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் கிளாஸ் மெயின், ப்ளீஸ் டிக்ளேர் த மெயின் மெத்தட் அஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிற எரர் நமக்கு வரும். இப்போ இந்த கோடுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. கிளாஸ் மெயின் உள்ள ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் system dot out dot println static and நம்மளோட மெயின் மெத்தட் public static void main string array arguments system dot out dot println main end of main end of class. இதை ஜாவா 7க்கு முன்னாடி நான் ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வரும், ஜாவா 1.7க்கு அப்புறம் ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வரும், கெஸ் பண்ணுங்க. ஸோ கம்பைல் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஜாவா சி மெயின் டாட் ஜாவா. ஸோ எனக்கு சின்டெக்ஸில் எந்த எரரும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடும். அண்ட் ஜாவா மெயின் ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் பிளாக் ஸ்டாட்டிக்னு வந்துடும். அண்ட் தென் மெயின் மெத்தட் என்னோட ஜேவிஎம் சர்ச் பண்ணும். அது தேடுற மாதிரி மெயின் மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மெயின். ஸோ இந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு ஜாவா 1.7 வெர்ஷனுக்கு முன்னாடியும் வரும், 1.7 வெர்ஷனுக்கு பின்னாடியும் வரும். பிகாஸ் ஸ்டாட்டிக் பிளாக் இருக்குது, மெயின் மெத்தோடு இருக்குது. அண்ட் ஒரே ஒரு சேஞ்ச் அவங்க என்ன வச்சாங்கன்னா, ஸ்டாட்டிக் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், தட் இஸ் ஃபிக்ஸடு. பட் 1.7க்கு முன்னாடி வரைக்கும் அது ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் மெயின் மெத்தட் இருக்கா அப்படிங்கிற செக் இருந்துச்சு. பட் 1.7 வெர்ஷன்ல இருந்து ஸ்டார்டிங்லேயே அந்த செக்கை வச்சுட்டாங்க. எக்ஸிக்யூஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மெயின் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோ. மெயின் இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக் பிளாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, மெயின் இல்லைன்னா அங்கேயே எரரை த்ரோ பண்ணு. ஸோ இந்த கோடுக்கு நம்ம 2 வெர்ஷனில் எதில் ட்ரை பண்ணாலும் இதே அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மெயின் மெத்தடை பற்றி நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். மெயின் மெத்தடில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங், அந்த வேர்ட்ஸ் நம்ம கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் மெயின் மெத்தடோட ப்ரோட்டோடைப் என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதில் சில சேஞ்சஸ்லாம் அலவுட். அண்ட் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம். அண்ட் 1.7 வெர்ஷனில் என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அதுபடி கோடோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். ஸோ மெயின் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக், இதுவும் மெயின் மெத்தடுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக் தான், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்.
command line arguments. ஸோ நம்ம மெயின் மெத்தட் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் பப்ளிக், அப்புறம் ஸ்டாட்டிக், அண்ட் தென் void, அப்புறம் மெத்தடோட நேம் மெயின், அண்ட் மெயினுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பேராந்தசிஸ்குள்ள நம்ம ஒன்று எழுதுவோம். என்னது? ஒரு ஸ்ட்ரிங் அரே எழுதுவோம். ஸ்ட்ரிங் அரே, அதோட நேம் என்ன வைப்போம்? args. ஸோ இதில் பப்ளிக் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்டாட்டிக் எதுக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். அண்ட் இந்த வாய்டிங்கையும் பார்த்துட்டோம். மெயினையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த இது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இதை நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் அரே args அப்படிங்கிறது தான் நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா கமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது இது கூட சேர்த்து கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸை தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னோட ஜேவிஎம் ஒரு ஸ்ட்ரிங் அரேவை கிரியேட் பண்ணும். அந்த ஸ்ட்ரிங் அரேவை வச்சு தான் என்னோட ஜேவிஎம் இந்த மெயின் மெத்தடை கால் பண்ணும். ஸோ கமாண்ட் லைன்ல இருந்து இதை கொடுக்கறதுனால தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் டெர்மினல்ல ஜாவா கமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜாவா கமெண்ட் கொடுப்பேன். அதுக்கு பக்கத்துல என்னோட கிளாஸோட நேம் கொடுப்பேன். அண்ட் இதுக்கு பக்கத்துல நம்ம சில ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம். இதை நம்ம கமாண்ட் லைன்ல இருந்து கொடுக்கறதுனால தான் இந்த ஆர்குமெண்ட்ஸை கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது என்னோட கமெண்ட் அண்ட் மெயின் அப்படிங்கிறது என்னோட கிளாஸ் நேம். இப்போ இதுக்கு பக்கத்துல நான் ABC அப்படி கொடுக்குறேன்னா இந்த ABC அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ். இது எங்க இருந்து கொடுக்குறோம்? டெர்மினல்ல இருந்து கொடுப்போம், ஆர் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து கொடுப்போம். அதனால தான் இதை கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு சொல்றோம். இதுல இந்த A அப்படிங்கிறதோட பொசிஷன் தான் நம்மளுக்கு args ஆஃப் 0. பிகாஸ் இது எல்லாத்தையும் வச்சு என்னோட ஜேவிஎம் என்ன பண்ண போகுது? ஒரு அரேவை கிரியேட் பண்ண போகுது. அந்த அரேயோட நேம் தான் என்னது? args. அப்ப அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் இந்த A. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? அதோட இண்டெக்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் 0. அண்ட் இந்த B எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? அரே நேம் அண்ட் தென் அதோட இண்டெக்ஸ். அண்ட் இந்த C எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? அரே நேம் அதோட இண்டெக்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸை வச்சு என்னோட ஜேவிஎம் ஒரு ஸ்ட்ரிங் அரேவை கிரியேட் பண்ணி அந்த அரேவை வச்சு தான் மெயின் மெத்தடை கால் பண்ணும். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, மெயின் மெத்தடோட பிஹேவியரை நம்மளோட ரெக்யர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் என்னோட கோடிலேயே ஹார்ட் கோட் பண்ணாம ரன் டைம்ல, எக்ஸிகியூஷன் டைம்ல என்னோட ரெக்யர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி மெயின் மெத்தடை பிஹேவ் பண்ண வைக்க முடியும். இப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கோடிங் எழுதி காட்டுறேன். ஸோ என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் கிளாஸ் மெயின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்குள்ள மெயின் மெத்தட் பப்ளிக், ஸ்டாட்டிக், void, main, அண்ட் நம்மளோட கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் அரே, args. இந்த argsங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர் தான். அதோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற கன்வென்ஷன் args. அதனால நாமளும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, int I is equal to integer dot parseInt. இதுக்குள்ள நம்ம என்னத்தை கொடுக்க போறோம்? args of 0. அண்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஐயோட ஸ்கொயரை பிரிண்ட் பண்ண போறோம். அதாவது I into I. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரன் டைம்ல யூசர் கொடுக்குற ஒரு நம்பரோட ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இன்டீஜர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜாவால இருக்க ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ், ரேப்பர் கிளாஸ்ன்னு இதை நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறது அதில் இருக்க ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? கிளாஸ் நேமை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அப்போ இந்த பார்ஸ் இன்ட்டுங்கிற மெத்தடை நான் கிளாஸ் நேமை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தடுக்கு நம்ம எதை ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கோம்? args of 0. பட் இந்த args of 0 எப்போ வரும்? ரன் டைம்ல யூசர் கொடுக்கும் போது தான் இந்த args of 0 வரும். அந்த வேல்யூவை நான் எதில் ஸ்டோர் பண்ணுறேன்? ஐல ஸ்டோர் பண்ணுறேன். ஐயோட டைப் என்னது? இன்ட். நான் டேரெக்டாக இந்த args of 0வை இன்ட் ஐல ஸ்டோர் பண்ணியிருக்கலாம்ல. இதனால இன்டீஜர் டாட் பார்ஸ்இன்ட், அதுக்கப்புறம் args of 0 அண்ட் தென் அதோட ரிசல்ட் இன்ட் ஐல ஸ்டோர் பண்ணுறேன். கெஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஆர்குமெண்ட்ஸோட டைப் என்னவா இருக்கு? ஸ்ட்ரிங் அரேவா இருக்கு. என்னோட வேரியபிளோட டைப் என்னவா இருக்கு? இன்டீஜரா இருக்கு. அப்போ யூசர் என்ன ஆர்குமெண்ட்ஸை கொடுத்தாலுமே நான் அதை என்னவா தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்? ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக இன்டீஜருக்கு அசைன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை நான் ஃபர்ஸ்ட் இன்டீஜராக மாற்றணும். அந்த ப்ராசஸ் தான் இந்த மெத்தட் பண்ணும். நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐக்கு நான் அசைன் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக பிரிண்ட் பண்ணும்போது I into I, அதாவது அந்த ஐயோட ஸ்கொயர். இப்போ இதை எப்படி நான் ரன் பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் கம்பைல் பண்ணிக்கலாம். ஜாவா சி main.java.
என்டர். ஸோ கம்பைல் ஆகும். எனக்கு மெயின் டாட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். இப்போ அந்த கிளாஸை தான் நான் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஜாவா மெயின். இது நம்ம இவ்வளோ நேரம் எழுதின கமெண்ட் தான். பட் இப்போ இது கூட நான் ஒரு நம்பரையும் சேர்த்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மெயினுங்கிறது நான் எந்த கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த கிளாஸோட நேம். இந்த டூங்கிறது தான் என்னது, என்னோட கமாண்ட் லைன் ஆர்கியூமெண்ட். இதை கொடுத்ததுக்கப்புறம் நான் என்டர் அழுத்துவேன். அண்ட் இந்த டூவை வந்து என்னோட ஜேவிஎம் எதில் ஸ்டோர் பண்ணும், ஏஆர்ஜிஎஸ்ல ஸ்டோர் பண்ணும். அண்ட் ஒரே ஒரு எலமெண்ட் தான் கொடுத்துருக்கிறதுனால இதோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும், 0வா தான் இருக்கும். அந்த 0வை நான் இன்டீஜர் டாட் பார்சின்ட்னு போட்டு ஒரு இன்டீஜராக மாற்றுறேன். அதை ஐயில் ஸ்டோர் பண்ணி ஐ இன்ட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும், 2 × 2 4 அப்படின்ட்டு வரும். ஸோ நான் அகைன் இன்னொரு நம்பர் கொடுத்து இந்த கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஜாவா மெயின் 5ன்னு இந்த டைம் கொடுக்குறேன். அண்ட் என்டர் அழுத்துறேன். இப்போ அவுட்புட் என்ன வரும், இப்போ ஆக்ஸ் ஆஃப் 0ல 5 இருக்குது. அந்த 5 இன்டீஜராக மாற்றி அந்த 5 × 5 25. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் எத்தனை நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் நம்ம எல்லா டைமும் பிக்கப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க நம்பர் தான் எடுக்கிறோம். அதை இன்டீஜராக மாற்றி அதோட ஸ்கொயர் தான் பிரிண்ட் பண்ணுறோம். கிளியரா? இதே கூட நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸோட நேம் என்னது, மெயின். இதுக்குள்ள நம்ம ஒரு மெயின் மெத்தட் எழுதியிருக்கோம். அண்ட் மெயின் மெத்தட்குள்ள நம்மளுக்கு ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டும் இருக்குது. ஸோ அகைன் int i is equal to integer.parseInt args of 0 system.out.println i into i. இந்த லைனுக்கான மீனிங்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இதை நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், ஜாவா சி. ஜாவா சி பக்கத்தில் என்ன கொடுக்கணும், ஃபைலோட நேம் கொடுக்கணும். என்னோட ஃபைலோட நேம் என்னது, இங்கே பாருங்க, demo.java. demo.java. ஸோ எனக்கு இந்த ஃபைல் கம்பைல் ஆகி முடிச்சிடும். கம்பைல் ஆகி முடிஞ்ச உடனே எனக்கு என்ன கிரியேட் ஆகும், அதுக்குள்ள என்ன கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ் நேம்ல எனக்கு ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். இதுக்குள்ள என்ன கிளாஸ் இருக்கு, மெயின்ங்கிற கிளாஸ் இருக்கு. அப்ப மெயின் டாட் கிளாஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா. நான் இந்த கிளாஸை தான் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜாவா மெயின். அண்ட் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, கிளாஸோட நேம் என்னவா இருக்கோ அதே நேம் தான் ஃபைலுக்கு இருக்கணும். அதில் ஃபைலுக்கு நான் demo.javaன்னு கொடுத்தேன்னா என்னோட கிளாஸும் டெமோன்னு தான் இருக்கணும். இந்த மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நம்மளுக்கு இருக்கும். பட் இது வந்து 100% ட்ரூ கிடையாது. இப்போ நான் demo.java அப்படின்னு ஒரு ஃபைலுக்கு நேம் வைக்கிறேன்னா அதுக்குள்ள நான் என்ன நேம்ல வேணாலும் கிளாஸ் கொடுத்துக்கலாம். பட் ஒரே ஒரு கிளாஸ் தான் பப்ளிக்காக கொடுக்க முடியும். அந்த பப்ளிக்கோட நேம், ஐ மீன் அந்த பப்ளிக் கிளாஸோட நேம் என்னோட ஃபைல் நேமுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் இங்கே ஒரே ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன், மெயின்னு நேம் வச்சிருக்கேன். பட் அந்த கிளாஸ் வந்து எனக்கு என்ன கிடையாது, பப்ளிக் கிடையாது. இதே நான் பப்ளிக் அப்படின்னு போட்டிருந்தேன்னா இந்த கிளாஸ்க்கு நான் மெயின்னு நேம் வைக்க முடியாது. இப்போ நான் இதை பப்ளிக் அப்படின்னு மாத்துறேன். இங்கே நான் இதுக்கு மெயின்னு நேம் வச்ச உடனே எனக்கு எரர். இதை நான் கம்பைல் பண்ணவே முடியாது. அகைன் இதை கம்பைல் பண்ணால் எனக்கு எரர் தான் வரும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் demo.java ... பிகாஸ் நீங்கள் இங்கே பார்க்கும்போதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட கம்பைலரே நேமை சேஞ்ச் பண்ணிருச்சு. இங்கே நான் demo.java தான் வச்சிருந்தேன். பட் main.java ஆல்ரெடி மாறிடுச்சு. ஸோ இது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால சில ஆட்டோமேஷன்லாம் அதுவே நடக்கும். பிகாஸ் ஜாவாவும் இம்ப்ரூவ் ஆகணும்ல. பட் ஃபைன், இதெல்லாமே நம்ம மாடிஃபைஸ் பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். மாடிஃபைஸ் நம்மளோட மாடியூல் 4ல் பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு மாடிஃபையரும் என்ன அண்ட் ஃபைலோட நேம் எப்படி இருக்கணும், கிளாஸ் இத்தனை கிளாஸ் கிரியேட் பண்ணலாம், ஃபைலோட நேமும் கிளாஸோட நேமும் சேமாக இருக்கணுமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அதில் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதை தெரிஞ்சுக்கோங்க, எப்பெல்லாம் நான் பப்ளிக் கிளாஸ் எழுதுறனோ அந்த டைமில் மட்டும்தான் என்னோட ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். அண்ட் ஒரு ஃபைலில் ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கான ரீசன் எல்லாமே நம்ம லேட்டர் பார்ப்போம். ஸோ இப்போ அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம டாபிக்லேருந்து எங்கேயோ போயிடுவோம். ஜஸ்ட் கம் பேக். ஏங்க ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருதுன்னா, நான் இந்த கிளாஸை பப்ளிக்னு மாற்றின உடனே என்னோட ஃபைல் நேமும் main.javaன்னு மாறிடுச்சு. இப்போ நான் இந்த கிளாஸை டெமோன்னு மாற்றிட்டு இங்கே பப்ளிக் போட்டேன்னா என்னோட ஃபைல் நேம் ஆட்டோமேட்டிக்காக demo.javaன்னு மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், demo.java அப்படின்னு மாறிடுச்சு. பிகாஸ் என்னோட ஒரு ஃபைல்குள்ள பப்ளிக் கிளாஸ் இருக்குன்னா அந்த பப்ளிக் கிளாஸோட நேமும் அந்த ஃபைலோட நேமும் சேமாக தான் இருக்கணும். பட் அதே பப்ளிக் கிளாஸாக இல்லைன்னா அந்த ரூல் கிடையாது. இப்போ இந்த பப்ளிக்கை தூக்கிட்டு நான் இந்த நேமை மெயின்னு மாத்துறேன்னா என்னோட ஃபைல் நேம் demo.java நேம் தான் இருக்குது. இங்கே ஏன் main.javaன்னு மாறல? ஓகே, இந்த ரீசனெல்லாம் நம்ம லேட்டர் பார்ப்போம். ஜஸ்ட் கம் பேக் டு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நான் எதை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணும், அந்த ஃபைலை கம்பைல் பண்ணும். அப்போ ஜாவா சி demo.java கம்பைல் பண்ணிடலாம். எதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். கிளாஸோட நேம் என்னது, ஜாவா மெயின் தான் கிளாஸோட நேம். இதுக்கு பக்கத்தில் நம்ம கொடுக்குறது என்னன்னு சொல்லுவோம், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். நான் என்டர் அழுத்தினா எனக்கு அவுட்புட் 4. பிகாஸ் இந்த 2 வந்து ஏஆர்ஜிஎஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் நம்ம i into iன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் இந்த 2க்கு பதிலாக 5ன்னு கொடுக்குறேன்.
5 into 5 25. இப்போ நான் 6 7 8 அப்படின்னு 3 நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ என்னோட ஸ்ட்ரிங் அரேல 3 நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல, செகண்ட் இண்டெக்ஸ்ல, தேர்ட் இண்டெக்ஸ்ல. ஐ மீன் 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். பட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 0th இண்டெக்ஸ் மட்டும்தான். அப்போ 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது 6. அந்த 6ஓட ஸ்கொயர் 36. கிளியரா? நம்மளுக்கு மேபி இப்போ ஒரு டவுட் வரலாம். எதனால கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் எப்பயுமே ஸ்ட்ரிங் டைப்பா இருக்கு? அதாவது ஒய் ஆல்வேஸ் ஸ்ட்ரிங் அரே ஏஆர்ஜிஎஸ். எதனால இந்த ஏஆர்ஜிஎஸ் எப்பயுமே ஸ்ட்ரிங் அரேவா இருக்கு? ஏன் இன்டீஜர் அரேவா இருக்கக்கூடாதா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேவா இருக்கக்கூடாதா? ஆர்எல்ஸ் வேற ஏதாச்சும் டைப்பா இருக்கக்கூடாதா? ஒய் ஆல்வேஸ் ஸ்ட்ரிங் டைப்? இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் இப்போ வந்து மேரேஜ் ஏஜ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மேரேஜ் ஏஜ்னா என்ன பண்ணுவோம் நம்ம? அலையன்ஸ் தேடுவோம். அலையன்ஸ் தேடுறதுக்கு இப்போலாம் மேட்ரிமோனியல் சைட்ஸ் இருக்கு. இப்போ மேட்ரிமோனியல் சைட்டில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்ல. என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கும்? ஆக்சுவலாக டெவலப்பர்ஸ்க்குனே ஒரு ரீசெண்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு, devshadi.com, a matrimonial site only for developers. ஸோ இது கொஞ்சம் வேடாக இருக்கும். மேபி அதில் உங்களோட கிட்டப் ப்ரொஃபைல் கேட்கும், உங்கள் போர்ட்ஃபோலியோ கேட்கும், உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கேட்கும். பிகாஸ் இட் இஸ் மென்ட் ஃபார் டெவலப்பர்ஸ், ரைட்? ஓகே ஃபைன். ஒரு மேட்ரிமோனியல் சைட், இதில் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கும்? நேம் கேட்கும், ஏஜ் கேட்கும், அண்ட் பேரண்ட்ஸ் நேம், ஜெண்டர் கேட்கும், ஆக்குபேஷன் கேட்கும், அண்ட் வேற என்ன கேட்கும்? மெயினாக சேலரி கேட்கும், அண்ட் டாட் 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 அட்ரஸ் கேட்கலாம், மொபைல் நம்பர் கேட்கலாம், இமெயில் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கும். இதில் இதோட டைப் எல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நேமோட டைப் என்னது? கண்டிப்பாக ஸ்ட்ரிங் தான் கொடுப்போம். ஏஜோடது மேபி இன்ட் இருக்கலாம். பேரண்ட்ஸ் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஜெண்டர் மேல் ஃபீமேல், இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஆக்குபேஷன் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இதுவும் ஸ்ட்ரிங் தான். சேலரி இன்ட், நம்ம லாங் வச்சுப்போம். ஃபைன். அட்ரஸ், ஸோ அட்ரஸில் என்ன இருக்கும்? டோர் நம்பர் இருக்கும், ஸ்ட்ரீட் நேம் இருக்கும், சிட்டி நேம், பின்கோட். ஸோ நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் மிங்கிள் ஆகிருக்கும். அப்போ இதுவும் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அண்ட் மொபைல் நம்பர் என்னவா இருக்கும்? இன்டீஜராக இருக்குமா மொபைல் நம்பர்? ஸோ இன்டீஜராக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால ஷூரிட்டி கொடுக்க முடியாது. மேபி மொபைல் நம்பரோட ரேஞ்ச் இன்டீஜரை தாண்டி போகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரீஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி கேரக்டர்ஸ் வி ஆர் யூசிங். ஸோ இதையும் நம்ம ஸ்ட்ரிங்கனே கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் எத்தனை பராமீட்டர் ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது? 1 2 3 4 5 6. ஒரு நார்மல் மேட்ரிமோனியல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கே நம்ம கொடுக்குற டேட்டாஸ் பாதி இது ஸ்ட்ரிங் டைப்பாக தான் இருக்குது. அதாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணுற முக்கால்வாசி டேட்டாவோட டைப் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதனால தான் இந்த ஏஆர்ஜிஎஸோட டைப் ஸ்ட்ரிங்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஸ்ட்ரிங் டைப்ல இருந்து மற்ற டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்ட்ரிங் இருக்கு, ஸ்ட்ரிங்லேருந்து நான் ஒரு இன்டீஜருக்கு மாற்றணும்னா எனக்கு அது முடியும், பாசிபிள். பிகாஸ் ஜாவால அதுக்கு ப்ரீ டிஃபைன் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பூலியனுக்கு மாற்றணும்னா பாசிபிள். ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு ஃப்ளோட்டிங்க்கு மாற்றணும்னா பாசிபிள். ஸ்ட்ரிங் டைப்ல இருந்து மற்ற டைப்க்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் ஸ்ட்ரிங் தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டேட்டா டைப். இந்த ரெண்டு ரீசனை மெயினாக வச்சு தான் ஆர்குமெண்ட்ஸோட டைப் எப்பயுமே ஸ்ட்ரிங்காக இருக்கு. கிளியரா? அண்ட் எப்பெல்லாம் நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ சில விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம ஸ்பெஷல் கேசஸ் மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1. ஸோ நான் இப்போ ஒரு கோட் எழுதுறேன். ஜஸ்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கிளாஸ் மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப்பிங் பண்ணும்போது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஃபுல்லாக தான் எழுதணும். கம்பைலரில் போடும்போது நான் ஜஸ்ட் எழுதும் போது சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு PSVMனு போட்டுக்கிறேன். ஆர்குமெண்ட்ஸ், ஸோ ஒரு லூப். ஃபார் லூப்பில் int I equal to 0. இந்த லூப் எது வரைக்கும் நான் ரன் பண்ண போறேன்னா இந்த ஏஆர்ஜிஎஸோட லென்த். பிகாஸ் ஏஆர்ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு அரே தானே, அந்த அரேயோட லென்த் வரைக்கும் இந்த லூப் நான் ரன் பண்ண போறேன். அப்படின்னா I lesser than or equal to ARGS டாட் அரேயோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த அரேயோட லென்த் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த லென்த்துங்கிறது மெத்தட் கிடையாது. பிகாஸ் இந்த லென்த்துக்கு பக்கத்தில் நான் பேராந்தசிஸ் போடலை. பட் இதை பற்றிலாம் நம்ம லேட்டர் பார்ப்போம். ஜஸ்ட் கம் வித் மீ as of now. அண்ட் ஒவ்வொரு டைமும் நான் அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ARGS of I.
ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்கோம், என்கிட்ட ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு அண்ட் இதுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட் இருக்கு. இந்த மெயின் மெத்தட்ல ஒரே ஒரு லூப் தான் இருக்கு. இந்த ஏஆர்ஜிஎஸ்ல இருக்க எலமெண்ட் ஒன்னொன்னா எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த கோடை நம்ம என்ன பண்ணோம், கம்பைல் பண்ணோம். ஜாவா சி மெயின் டாட் ஜாவா. கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துரும். கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தா எனக்கு மெயின் டாட் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும், அந்த கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஜாவா மெயின். இப்போ நான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் என்டர். ஜஸ்ட் நல்லா கெஸ் பண்ணி என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க. நான் எத்தனை எலமெண்ட் கொடுத்துருக்கேன், 3 எலமெண்ட். ஸோ இந்த 3 எலமெண்ட்டை வச்சு என்னோட ஜேவிஎம் ஒரு அரேவை கிரியேட் பண்ணும். அரே எலமெண்ட்டை இண்டெக்ஸை வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ 1ஓட இண்டெக்ஸ் 0, 2ஓட இண்டெக்ஸ் 1, 3ஓட இண்டெக்ஸ் 2. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 2 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 3 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் ப்ரோக்ராம் முடிஞ்சிருமா இல்லை இன்னும் ஏதாச்சும் பிரிண்ட் ஆகுமா? என்னோட லூப்பை நான் இது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அரே டாட் லென்த் வரைக்கும். என்னோட லென்த் என்னது இங்கே 3 அப்படின்னா 0ல இருந்து 3 வரைக்கும் என்னோட லூப் ரன் ஆகும். பட் எனக்கு இண்டெக்ஸ் எது வரைக்கும் தான் இருக்கு, 0ல இருந்து 2 வரைக்கும் தான் இருக்கு. என்னோட லென்த் 3 தான், பட் இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகிறதுனால லென்த் -1 வரைக்கும் தான் என்னோட எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இந்த லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் 2 தான். பட் நான் எதையும் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன், தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. நான் ஒரு அரேயோட ரேஞ்சை தாண்டி போக ட்ரை பண்றேன். அப்போ இந்த டைம்ல எனக்கு என்ன வரும், ஒரு எக்ஸெப்ஷன் வரும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். ரன் டைம்ல வரதை, ரன் டைம்ல அன்எக்ஸ்பெக்டடா வரதை நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு அரேயோட ரேஞ்சை நான் தாண்டி போறதுனால எனக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் வரும். ஸோ மெயின் பாயிண்ட் என்னன்னா, எப்பெல்லாம் நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்றோமோ நம்ம டிராவர்ஸ் பண்ணும்போது அதோட லென்த்தை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். பிகாஸ் அதோட அரே தான், அதோட லென்த்தை யூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஆக்சஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பெல்லாம் நம்ம ரேஞ்ச் தாண்டி போறோமோ அப்பெல்லாம் நம்ம இந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்மளோட கேஸ் 2. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஏஆர்ஜிஎஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் டைப்னு பார்த்தோம். அப்போ ஏஆர்ஜிஎஸ்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா தான் இருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ணுங்க. கேஸ் 2. கிளாஸ் மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் string array arguments system.out.println args of 0 plus args of 1. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கம்பைல் பண்ணும். ஜாவா சி மெயின் டாட் ஜாவா. கம்பைல் பண்ண எனக்கு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த கிளாஸை தான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் ஜாவா. ஜாவா கிளாஸ் நேம் அண்ட் நான் 2 கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், 1 2. தென் ப்ரெஸ் என்டர். ஓகே, இப்போ அவுட்புட் என்ன வரும் நல்லா கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. 1 + 2 அவுட்புட் 1 2. பிகாஸ் இந்த 1ங்கிறது ஸ்ட்ரிங்கு, இந்த 2ங்கிறதும் ஸ்ட்ரிங்கு. 2 ஸ்ட்ரிங்குக்கு இன்பிட்வீன்ல ப்ளஸ் சைன் பெர்ஃபார்ம் பண்ணா என்ன நடக்கும், அதாவது 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண ட்ரை பண்ணா என்ன நடக்கும், அந்த ப்ராசஸ் அடிஷன் கிடையாது, அந்த ப்ராசஸ் கன்காட்டினேஷன். அதாவது 2 ஸ்ட்ரிங்கையும் ஜஸ்ட் பக்கத்தில் அப்படியே வச்சுப்போம், அப்பன் பண்ணிப்போம். அப்போ 1 + 2னா 1 2 தான் வருமே தவிர எனக்கு 3 வராது. பிகாஸ் இந்த 1 and 2 இன்டீஜரா இருந்துச்சுன்னா நான் இன்டீஜருக்கு இன்பிட்வீன்ல ப்ளஸ் போட்டால் நடக்கிற ஆப்ரேஷன் அடிஷன், அடிஷனோட ரிசல்ட் 3ன்னு வரும். பட் இந்த 1 and 2ங்கிறது ஸ்ட்ரிங்கா இருக்கு, அண்ட் 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ப்ளஸ் போட்டால் நடக்கிற ஆப்ரேஷன் கன்காட்டினேஷன், அதோட ரிசல்ட் 12 தான் வருமே தவிர 3 வராது. ஸோ ஏஆர்ஜிஎஸோட டைப் ஸ்ட்ரிங், இது எப்பயுமே மறக்கக்கூடாது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் 3. கேஸ் 3 அகைன் இதுவும் ஒரு கோடு தான். இந்த கோடை நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கிளாஸ் மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் string array args and again ஒரு string array argh. நேம் தானே, நான் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். x y z. ஸோ இது ஒரு அரே, அரேக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னது, ஸ்ட்ரிங். அப்போ மோர் தென் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணோம்னா நான் போக வேண்டிய கான்செப்ட் அரே கான்செப்ட்.
நான் என்ன எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறேன் மோர் தென் ஒன்ஸ்? ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ ஸ்ட்ரிங் அரே, அதோட நேம் argh. இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண போகிற விஷயம் args, அதாவது என்னோட கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ஈக்குவல் டு argh அண்ட் ஃபார் லூப்ல string s கோலன் args. ஸோ இதை வந்து ஃபார் ஈச் லூப்னு சொல்லுவோம். இந்த லூப் மெயினாக என்ன பண்ணுவோம்னா அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஃபார் லூப் மாதிரி தான் இருக்கும், பட் இது மெயினாக யூஸ் பண்ணுறது ஒரு அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு. பட் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோவில் இந்த லூப்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க சின்டெக்ஸை. system.out.println ஒவ்வொரு டைமும் நான் அந்த எஸ்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ லூப் முடிஞ்சு, மெத்தட் முடிஞ்சு, கிளாஸும் முடிஞ்சு. அண்ட் எங்கெல்லாம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நான் மிஸ் பண்ணாலே என்னோட கோட் கம்பைல் ஆகாது. பிகாஸ் இது எல்லாமே சின்டெக்ஸ் எரர். சின்டெக்ஸ் எரர் எல்லாத்தையுமே கம்பைலர் தான் கண்டுபிடிச்சி கம்பைலர் வில் கிவ் லெஃப்ட் அண்ட் ரைட். கோட் கூட அவ்வளோதான் எழுத தெரியாதா? ஓகே, இந்த கோடை நல்லா பார்த்துட்டு இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கம்பைல் பண்ணுவோம். எப்படி கம்பைல் பண்ணுவோம்? ஜாவா சி மெயின் டாட் ஜாவா. ஜாவா சிக்கு பக்கத்தில் எப்பயுமே ஃபைல் நேம் தான் கொடுக்கணும். இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஓகே, கம்பைல் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு அதுக்குள்ள இருக்க கிளாஸோட நேம்ல ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த கிளாஸை தான் என்ன பண்ணுவேன்? எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஜாவா மெயின். ஓகே, இது கூட சேர்த்து நான் சில கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸையும் கொடுக்குறேன். ஏ பி சி, ஏ ஸ்பேஸ் பி ஸ்பேஸ் சி என்டர் அழுத்திட்டேன். இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆனா என்ன ரிசல்ட் எனக்கு வரும்? இந்த கோடை நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏபிசி வருமா ஆர்எல்ஸ் XYZ வருமா? எனக்கு அவுட்புட் XYZ தான் வரும். பிகாஸ் ஓகே, நான் ஏபிசி கொடுத்துருக்கேன். இந்த ஏபிசியை வச்சு ஒரு அரேவை கிரியேட் பண்ணும். அந்த அரேயோட நேம் தான் வந்து argsன்னு பார்த்தோமா? எனக்கு வந்து ஏபிசி இப்படி ஒரு அரே இருக்கு. இந்த அரேயோட நேம் என்னது? args. ஓகே, என்னோட மெயின் மெத்தட்குள்ள என்ன பண்றேன்? நான் இன்னொரு அரேவை கிரியேட் பண்றேன். அந்த அரேயோட எலமெண்ட்ஸ் என்ன? XYZ. இதோட நேம் என்ன? argh. இந்த லைன்ல என்ன பண்றேன்? argh argsக்கு அசைன் பண்றேன். அப்ப இந்த ஆப்ஜெக்டை args பாயிண்ட் பண்ணும், பழைய ஆப்ஜெக்டை விட்டுரும். ஸோ இந்த லைனை பார்த்ததுல இருந்து என்னோட args இந்த அரேவை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குமே தவிர இந்த அரேவை பாயிண்ட் பண்ணாது. அண்ட் அகைன் இந்த அரேயோட எலமெண்ட்டை தான் ஒன்னொன்னா நான் இந்த ஸ்ட்ரிங் எஸ்க்கு அசைன் பண்றேன், அதை தான் பிரிண்ட் பண்றேன். அப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும்? XYZ வருமே தவிர ABC வராது. ஓகே, அகைன் இதே கிளாஸே நான் ரன் பண்றேன். ஜாவா மெயின். இந்த டைம் வந்து 1 ஒரே ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் என்டர் அழுத்துறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்? நான் என்ன கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி அண்ட் எத்தனை கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, எத்தனை டைம் இந்த ப்ரோக்ராமை மாற்றி மாற்றி நான் ரன் பண்ணாலும் எனக்கு எல்லா டைமும் ஒரு அவுட்புட் என்ன தான் வரும்? XYZ. பிகாஸ் இந்த டைம் நான் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் தான், அது 1. இந்த 1 வச்சு ஒரு எலமெண்ட் இருக்க ஒரு அரேவை தான் என்னோட JVM ஃபார்ம் பண்ணும். அதுக்கு தான் argsங்கிற நேமை கொடுக்கும். பட் அகைன் மெயின் மெத்தட் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த அரே கிரியேட் ஆகும். இந்த அரே கிரியேட் ஆன உடனே இதை தான் நான் வந்து argsக்கு அசைன் பண்றேன். அப்ப இதை பாயிண்ட் பண்றதை விட்டுட்டு என்னோட args இதை தான் பாயிண்ட் பண்ணும். அகைன் லூப்புக்குள்ள இதுல இருக்க எலமெண்ட் தான் ஒன்னொன்னா நான் இந்த எஸ்க்கு அசைன் பண்ணி பிரிண்ட் பண்றேன். ஸோ எனக்கு அவுட்புட் XYZ. நம்மளோட லாஸ்ட் கேஸ், அதாவது கேஸ் நம்பர் 4. நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கும் ஸ்பேஸ் தான் செப்பரேட்டராக ஆக்ட் ஆகும். அதாவது இப்போ ஜாவா கிளாஸ் நேம் மெயின்னு கொடுத்துட்டு ஏ பி சி. ஸோ ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் ஸ்பேஸ் இருக்கு, பிக்கும் சிக்கும் இன்பிட்வீனில் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இந்த ஸ்பேஸ் தான் ஆர்குமெண்ட்ஸை செப்பரேட் பண்ணுற செப்பரேட்டராக ஆக்ட் ஆகும். அப்போ என்னோட JVM என்ன புரிஞ்சுக்கும்? ஏங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், பிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், சிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட்னு புரிஞ்சுக்கும். இப்போ நான் ஒரு கோட் எழுதுறேன், இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்க. கிளாஸ் மெயின் public static void main string array args system.out.println args of 0. இது ஒரு சிம்பிள் கோடு தான்.
பட் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். இந்த கோடை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கம்பைல் பண்ணும். அண்ட் எப்படி கம்பைல் பண்ணுவோம், ஜாவா மெயின் டாட் ஜாவா, என்னோட ஃபைல் நேம் மெயின் டாட் ஜாவா. ஸோ அதை கொடுத்து கம்பைல் பண்ணிக்கிறேன். மெயின் டாட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த கிளாஸை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஜாவா மெயின் ஏ. இந்த ஏங்கிறது என்னது, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஓகே, என்டர் அழுத்திட்டேன். அவுட்புட் என்ன வரும், இதை டக்குன்னு சொல்லிடலாம், இது என்னோட கொஸ்டினே கிடையாது. இதோட அவுட்புட் ஏ. இப்போ அகெயின் இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா மெயின் நோட் புக், இதோட அவுட்புட் நோட் புக் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்துருக்கேன். அவுட்புட் என்ன வரும், நோட். அவ்வளோதான், நோட் மட்டும் தான் வரும். பிகாஸ் நோட்டுக்கும் புக்குக்கும் இன்பிட்வீனில் என்ன இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் என்னவா ஆக்ட் ஆகும், செப்பரேட்டராக ஆக்ட் ஆகும். அப்போ என்னோட ஜேவிஎம் இது ஒரு ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும், இது ஒரு ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். இது என்னோட அரேயோட 0th இண்டெக்ஸில் இருக்கும், இது அரேயோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும். நான் எதை பிரிண்ட் பண்ணுறேன், அரேயோட 0th இண்டெக்ஸ் எலமெண்ட்டை தான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு அவுட்புட் நோட் மட்டும் தான் வரும். இப்போ எனக்கு அவுட்புட் நோட் புக்குன்னு வர வைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணணும், ஜாவா மெயின் நோட், ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துக்கலாமா, ஸ்பேஸோட தான் எனக்கு வேணும். ஸோ ஸ்பேஸை செப்பரேட்டராக ஆட் பண்ணாமல், ஸ்பேஸ் இருந்தாலும் அதை ஒரே ஆர்குமெண்ட்டாக ட்ரீட் பண்ணு அப்படின்னு ஜேவிஎம்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னா, என்னோட ஆர்குமெண்ட்டை நான் டபுள் கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணணும். இப்போ இதை நான் ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட் நோட் புக் அப்படின்னு வரும். அண்ட் அந்த ஸ்பேஸும் அப்படியே தான் இருக்கும். கிளியரா? நம்மளோட லாஸ்ட் கேஸ் என்ன, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் ஸ்பேஸ் தான் வந்து செப்பரேட்டராக ஆக்ட் ஆகும். ஸ்பேஸை செப்பரேட்டராக ட்ரீட் பண்ணாமல் ஒரே ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு ஜேவிஎம்க்கு சொல்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை. அண்ட் இதை நம்ம ரன் பண்ணியும் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவையில்ல, அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தேவையில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டை ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். அண்ட் இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை கம்பைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜாவா மெயின். ஏன் மேலே டெமோ டாட் ஜாவா கொடுத்தேன், பிகாஸ் அதுதான் என்னோட ஃபைல் நேம். ஒரு ஃபைலை தான் கம்பைல் பண்ண முடியும். ஏங்க மெயின் கொடுக்குறேன், பிகாஸ் இதுதான் என்னோட கிளாஸ் நேம். ஒரு கிளாஸை தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏ அவுட் எனக்கு ஏன் வந்துடும். அண்ட் நோட் ஸ்பேஸ் புக், எனக்கு நோட்டுன்னு தான் வரும். பிகாஸ் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது வேற வேற ஆர்குமெண்ட் என்னோட ஜேவிஎம் எடுத்துக்கும். நான் இன்ஃபார்ம் பண்ணும், ஒரு ஜேவிஎம் இது ஒரே ஆர்குமெண்ட் தான், வேற வேற எடுத்துக்காத. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கேட்குமா நம்ம சொன்னதை, கண்டிப்பாக கேட்கும்.